அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமான 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கேண்டிலா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. இரண்டாவது வினா, ஓடும் பூனையின் வேகம் என்ன? ஓடும் பூனையின் வேகம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 14 மீட்டர் பர் வினாடி. ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர் பர் வினாடி. மூன்றாவது வினா, டாட் என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எது? டாட் என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எது? இதற்கான சரியான விடை பாருங்கள், ஆப்ஷன் சி, காச நோய். டாட் என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் காச நோய். அடுத்த வினா, இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிச்சர்ட் பார்க்கர். இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர். ஐந்தாவது வினா, தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, லைசோசம். தற்கொலை பை என அழைக்கப்படுவது லைசோசம். ஆறாவது வினா, அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யார்? அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அரிஸ்டாட்டில். அடுத்த வினா, ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யார்? ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆர்எச் விட்டேக்கர். ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை ஆர்எச் விட்டேக்கர். எட்டாவது வினா, இரண்டு சொல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார்? இரண்டு சொல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, காஸ்பார்டு பாகின். இரண்டு சொல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பார்டு பாகின். ஒன்பதாவது வினா, இரண்டு சொல் பெயரிடுதலை செயல்படுத்தியவர் யார்? இரண்டு சொல் பெயரிடுதலை செயல்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கரோலஸ் லின்னேயஸ். இரண்டு சொல் பெயரிடுதலை செயல்படுத்தியவர் யார்னா கரோலஸ் லின்னேயஸ். பத்தாவது வினா, ஒட்டாத சமையற்கலன் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? ஒட்டாத சமையற்கலன் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, டெஃப்லான். ஒட்டாத சமையற்கலன் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் டெஃப்லான். 11வது வினா, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பென்சிலின். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து பென்சிலின். 12வது வினா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கரோலஸ் லின்னேயஸ். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். 13வது வினா, பென்சிலின் மருந்து எந்த வகை பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது? பென்சிலின் மருந்து எந்த வகை பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்கள், ஆப்ஷன் பி, பென்சிலின் நொட்டேட்டம். பென்சிலின் மருந்து பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. 14வது வினா, சுடர் சோதனையில் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு நிறம் என்ன? சுடர் சோதனையில் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு நிறம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சிவப்பு சுடர். சுடர் சோதனையில் ஸ்ட்ரான்சியம் குளோரைடோட நிறம் சிவப்பு சுடர். 15வது வினா, அமைதிப்பட்டு அதாவது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யார்? அமைதிப்பட்டு அல்லது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குசுமா ராஜையா. அடுத்த வினா, உரையை நகலெடுக்க குறுக்கு வழி விசை என்ன? உரையை நகலெடுக்க குறுக்கு வழி விசை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கண்ட்ரோல் ப்ளஸ் சி. 17வது வினா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது உருவாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில உங்களுக்கு பூமி இருந்துச்சுன்னா அது என்னன்னா உங்களுக்கு சந்திர கிரகணம். அடுத்த வினா, தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஹான் லிப்பர்ஷே. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஹான் லிப்பர்ஷே. 19வது வினா, உலகின் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எது? உலகின் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. உலகின் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு ரஷ்யா. 20வது வினா, பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, எட்மண்ட் அலெக்சாண்டர். பார்கிசின் என்ற முதல் நெகிழினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர். அடுத்த வினா, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது?
மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? இதற்கான சரியான விடையை பாருங்கள். ஆப்ஷன் சி கிராஃபைட். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராஃபைட். அடுத்த வினா, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? இதற்கான சரியான விடையை பாருங்கள். ஆப்ஷன் பி பாதரசம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாதரசம். 23வது வினா, கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுதுன்னா பழமாக மாறுகிறது. கருவுற்ற சூலகம் பழமாக மாறுகிறது. 24வது வினா, புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்ன? புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பற்குழி. 25வது வினா, பாஸ்பரஸின் நிறை எண் யாது? ஒரு முக்கியமான வினா, பாஸ்பரஸின் நிறை எண் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 31. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 25 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.